மக்கள் அனைவருக்கும் வணக்கம். FCRA சட்ட திருத்தம் வரப்போகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த FCRA திருத்தம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்தவ மிஷனரி இயக்கங்களை சேர்ந்த ஒரு சில பாதிரியார்கள் சமீபத்துல அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகளை வச்சாங்க. அமித்ஷா அவர்களை சந்திக்கிற அளவுக்கு இது அவ்வளவு சீரியஸான விஷயமா அப்படின்னு கேட்டா ஆமா, உண்மையிலேயே இது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. இந்தியா வெள்ளக்காரங்களுக்கு எதிராக இந்த அளவுக்கு துணிஞ்சு நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு அவங்க யோசிக்கிற அளவுக்கு இங்க நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த FCRA சட்ட திருத்தத்தின் மூலமாக கிறிஸ்தவ மிஷனரிகளோட பணத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறது மத்திய அரசாங்கத்தோட நோக்கம். இத நிறைய பேரு தவறா இங்க மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கிறிஸ்தவர்களோட கல்வி நிறுவனங்களை முடக்குறாங்க, கிறிஸ்தவர்களோட வாழ்வாதாரத்தை முடக்குறாங்க அப்படின்லாம் இங்க ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது கிடையாதுங்க. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இப்ப மத்திய அரசாங்கம் ஏன் இதை கொண்டு வராங்க? உண்மையிலேயே இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் எந்த மாதிரியான தில்லுமுள்ளு வேலைகள் எல்லாம் தமிழ்நாட்டுல செய்யறாங்க அப்படிங்கறத இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போறோம். ஏற்கனவே இது சம்பந்தமா நாம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதுல நாம சொல்லியிருப்போம், வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணம் மூலமாக இவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம அதிகமா சொல்லியிருப்போம். ஆனால் அதையும் தாண்டி இந்த வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணத்தை வைத்து இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் இங்க என்னென்ன தில்லுமுல்லாம் பண்றாங்க அப்படின்னு பல்வேறு புதிய தகவல்களை இந்த பதிவுல சொல்ல போறேன். அதாவது இப்ப இந்த பணம் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து இவங்களுக்கு பணம் வருது. இவங்க எல்லாருமே ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த ட்ரஸ்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், ஊனமுற்ற குழந்தைகளை பாத்துக்கிறோம், அநாத குழந்தைகளை பாத்துக்கிறோம் அப்படின்னு நிறைய ஆசிரமங்கள் தொண்டு நிறுவனங்களை ஆரம்பிச்சு அதன் மூலமா பணத்தை உள்ள கொண்டு வராங்க. இப்போ ஒரு தொண்டு நிறுவனம் ஒரு ஆசிரமம் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஆசிரமத்துல ஒரு 50ல இருந்து ஒரு 100 குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா அந்த 100 குழந்தைகள் அவங்களுக்கான சாப்பாடு, துணிமணி, அவங்களுடைய செலவுகள், அவங்களுடைய படிப்பு செலவுகள் இதெல்லாம் பார்ப்பதற்கு தேவையான பணத்தை இவங்க வெளிநாடுகள்ல கேட்டு வாங்குவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க கிட்ட ஒரு 50 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த 50 குழந்தைங்க காட்டி அமெரிக்கால இருக்கக்கூடிய யாராவது ஒரு தொழிலதிபர்கிட்ட பெரிய அளவுல ஒரு அமௌண்ட்டை வாங்குவாங்க. அதே 50 குழந்தைகளை இந்த பக்கம் லண்டன்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய தொழிலதிபர்கிட்ட காட்டி அவங்க கிட்ட பணம் வாங்குவாங்க. இந்த மாதிரி இந்த 50 குழந்தைகளை காட்டி பல நாடுகள்ல இவங்க பணம் வாங்குவாங்க. அதாவது இத்தாலி, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி, அப்புறம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாகாணங்கள்ல இப்படி இந்த 50 குழந்தைகளை காட்டி ஒரு 10 பேர்கிட்டயாவது இவங்க பணம் வாங்கிடுவாங்க. இந்த பணம் கொடுக்கக்கூடிய வெளிநாட்டினர் இருக்காங்க இல்லையா, அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ட்ரஸ்ட் வச்சிருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பாதிரியார்கள், அப்புறம் இந்த கிறிஸ்தவ மிஷனரி ட்ரஸ்ட் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை பாப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நாம கொடுக்கிற பணத்தை இவங்க சரியா செலவு பண்றாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய நபர்கள் அங்க இருந்து செக் பண்றதுக்காக வருவாங்க. நல்ல எண்ணத்துல கொடுக்கறவங்க செக் பண்றவங்களும் இருக்காங்க. முழுக்க முழுக்க மதமாற்றத்துக்காக மட்டுமே பணம் கொடுத்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பாப்பாங்க எந்த அளவுக்கு மதம் மாறி இருக்காங்க, எந்த அளவுக்கு இந்த பணத்தை வச்சு நீ மதமாற்றம் பண்ணிருக்க ஆதாரத்தை காட்டு அப்படின்லாம் கேட்கக்கூடிய வெளிநாட்டவர்களும் இருக்கிறார்கள். சோ சில நல்லவர்களும் இருக்கிறார்கள். இப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை பாத்துட்டு போவாங்க. இதுல என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா இவங்க ஒரே 50 குழந்தைகளை ஒரு 10 பேர்கிட்ட காட்டி 10 பேர்கிட்டையும் காசு வாங்கியிருப்பாங்க. ஆனா இந்த 10 பேரும் ஒரே நேரத்துல வரமாட்டாங்க. இப்ப அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா அவருக்கு ஒரு டேட்டு, லண்டன்ல இருந்து வர்றவருக்கு இன்னொரு டேட். இவங்க எல்லாருமே என்ன நினைச்சிருப்பாங்க, நாம மட்டும்தான் நிதி உதவி பண்றோம் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த 50 குழந்தைகளை காட்டி 10 பேர்கிட்ட காட்டி 10 கோடின்னு கொள்ளடிச்சிருவாங்க இந்த கூட்டம். இப்ப இவங்க ஒரு 100 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த 100 கோடியில இவங்க ஒரு 10 கோடி கூட குழந்தைகளுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஒரு 1 கோடி ரூபாய் ரேஞ்சுக்கு இவங்களுக்கு சாப்பாடு, துணிமணி போட்டு, அதுவும் இவங்க இந்த குழந்தைகளுக்கான செலவை எப்படி பாத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆசிரமத்துல சில பெண்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு அவங்கள வீடு வீடா தெரு தெருவா நோட்டீஸ் எடுத்துட்டு போ, அங்க போய் இந்த குழந்தைகளோட போட்டோவை காமிச்சு பணம் வாங்கிட்டு வா, வீட்டுக்கு வீடு தலைக்கு 10 ரூபா அப்படின்னு வசூல் பண்ணு, இப்படி வசூல் பண்ணிட்டு எடுத்துட்டு கொடு அப்படின்னு சொல்லி உள்ளூர்லயும் டொனேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க.
உள்ளூர்ல டொனேஷன் கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை வச்சுதான் இவங்க இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இந்த குழந்தைகளை பாத்துக்கிறது எல்லாமே பண்றாங்க. ஆனா வெளிநாடுகள்ல இருந்து வந்த பணத்தை அப்படியே இவங்க என்ன பண்றாங்க, இவங்க ஆடி கார் வாங்குறது, இவங்க பெரிய பங்களா வாங்குறது, சொகுசான வாழ்க்கை வாழறது, இப்படித்தான் இவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த மிதமிஞ்சிய பணம், இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல்வாதிகளை கைக்குள்ள போட்டுக்கிறாங்க. நம்ம திராவிட கட்சியில சேர்ந்த அரசியல்வாதிகள் மாதிரி இந்தியா முழுக்க நிறைய அரசியல்வாதிகள் பணத்துக்கு அடிமையானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட இந்த பணத்தை வாரி இறைக்கிறது, இந்த பணத்தை வாரி இறைச்சு அரசியல்வாதிகளை அவங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு இங்க மதமாற்றும் வேலைகள், இவங்களுக்கு தேவையான காரியங்களை இந்த அரசியல்வாதிகளை வச்சு செஞ்சுப்பாங்க. இப்ப யாராவது இவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அந்த அரசியல்வாதி தடுத்துருவாரு. இந்த கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு ஆதரவாக அரசியல்வாதிகள் இருப்பார்கள். அரசியல்வாதிகளை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கும் அரசு அதிகாரிகளை கைக்குள் வைத்துக் கொள்வதற்கும் இந்த வெளிநாட்டு நிதியை கிறிஸ்தவ மிஷனரிகள் தவறா பயன்படுத்துறாங்க. பல நேரங்கள்ல இவங்க தேர்தலையும் இந்த பணத்தை பயன்படுத்துறாங்க. தேர்தல்ல இவங்களுக்கு சாதகமான ஆட்கள் வெற்றி பெறுவதற்காக இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் இவங்களுக்கு ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல வரக்கூடிய இந்த பணத்தை அரசியல்வாதிகள் கிட்ட கொடுக்கறாங்க. இப்படி இவங்க கிட்ட மிதமிஞ்சிய பணம் அதிகமா இருக்கு. இந்தியா முழுவதும் இந்த கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு மட்டும் சுமார் 50 லட்சம் கோடிகள் அளவுக்கு சொத்துக்கள் இருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புகளை சேர்த்து நான் சொல்றேன். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கூலு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் ட்ரஸ்ட், அப்புறம் இந்த குழந்தைகள் மையம், அநாத குழந்தைகளை பாதுகாக்கிறதுன்னு மையம், அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சர்ச்சுகள், இவங்க கிட்ட இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள், இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கடைகள், அதன் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள், இப்படி இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷனரிகளோட அசையும் அசையா சொத்துக்களோட மதிப்பு கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறது. இதேதான் இந்த பக்கம் அப்படியே பார்த்தோம்னா முஸ்லிம்கள் கிட்டையும் அப்படித்தான். இவங்களுடைய வக்ஃபு போர்டு சொத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் கோடிக்கு மேல போயிட்டு இருக்குது. ஆக மொத்தம் கவர்மெண்ட்டை விட அதாவது மத்திய அரசாங்கத்தை விட நம்ம இந்தியன் கவர்மெண்டோட மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுக்கு அடுத்த இடத்துல அதிக பணம் மற்றும் சொத்துக்களை வைத்திருப்பது இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ மதம் சார்ந்த அமைப்புகள் தான். அப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்துக்கள் தானே மெஜாரிட்டியா இருக்கும், கிட்டத்தட்ட 100 கோடி இந்துக்களுக்கு மேல இருக்குமே, அப்ப நம்மளுடைய சொத்துக்கள்லாம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்துக்களினுடைய சொத்துக்கள் தனிநபர் சொத்துக்களாகத்தான் இருக்கிறது. இந்துக்களின் கோவில்கள் அறநிலையத்துறை என்ற பெயரில் அரசாங்கமே எடுத்துக்கொள்கிறது. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 பெரிய கோவில்கள், அந்த கோவில்கள் எல்லாமே அரசாங்கம் தான் எடுத்துக்குது. அதுல வரக்கூடிய வருமானம் அதுல இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது யாரு அப்படின்னா அரசாங்கம் அனுபவிக்குது. இப்ப இந்துக்கள் மாதிரி, அதாவது இந்த கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் போலவே இந்துக்கள் கிட்டையும் அவங்களுடைய கோவில்கள் அவங்க கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்துக்கள் யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு இந்தியாவுல அதிக சொத்துக்களை வைத்திருக்கக்கூடியவர்களாக இந்துக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த கிறிஸ்தவர்களும் இந்த முஸ்லிம்களும் எப்படி இவ்வளவு சொத்துக்களோட இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வழிபாட்டு தலங்களை அவங்களே பராமரிக்கிறாங்க. அதுல வரக்கூடிய வருமானத்தை அவங்களே எடுத்துக்கிறாங்க. அதுல அரசாங்கம் தலையிடுறது இல்ல. அதனாலதான் அவங்க இந்த அளவுக்கு செல்வ செழிப்போட இருக்காங்க. ஆனா இங்க இந்துக்கள் அப்படி இல்ல, அன்னாடங்காட்சியா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்துக்கள் இந்தியாவுல. சரிங்களா? இந்துக்களினுடைய கோவில் சொத்துக்கள் அனைத்தும் அறநிலையத்துறை என்ற பெயர்ல அரசாங்கங்கள் பிடுங்கிக் கொள்கிறது. சோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில தான் இந்துக்கள் இருக்கும். இதனாலதான் இப்ப இந்த எஃப்சிஆர்ஏ திருத்த சட்டத்தின் மூலமா மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு எவ்வளவு பணம் உள்ள வருது, நீ எவ்வளவு பணம் செலவு பண்ற, என்னென்னத்துக்கு இந்த பணம் செலவு பண்ண, வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு கணக்கு காட்டு, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனிவல் பண்ணணும் உன்னோட ட்ரஸ்ட. ரெனிவல் பண்ணல அப்படின்னா உன்னுடைய ட்ரஸ்டோட சொத்துக்கள், சர்ச் உட்பட ஸ்கூலு, காலேஜ்னு எல்லா சொத்துக்களையும் மத்திய அரசு அரசுடைமை ஆக்கும். இதுதான் அந்த சட்ட திருத்தம். இப்ப இதுக்கு பயந்துகிட்டு தான் இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் போய் அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு வரானுங்க. ஏன் அப்படின்னா இவனுக்கு காட்டுறது எல்லாமே பொய் கணக்கு. பொய் கணக்கு காட்டினா இங்க சொத்துக்கள் பறி போயிடும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனிவல் பண்ணணும். நீ ரெனிவல் பண்ணாம விட்டுட்டா அந்த சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும், நேரடியாக கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துரும். சோ இப்ப இததான் இவங்க இந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இவங்களுடைய வலுவான அந்த ஒரு பேக்கப் இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பணம் தான். இந்த பணம் மட்டும் இல்ல அப்படின்னா இவங்க செத்த பாம்புக்கு சமம். இப்ப இந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் இவனுங்க நக்சலைட்டுக்கு செலவு பண்றது, பிரிவினைவாத சக்திகளுக்கு செலவு பண்றது, இந்தியாவை துண்டாடக்கூடிய சில அரசியல்வாதிகளை உருவாக்குவது,
இந்த மாதிரி நாட்டுல பல்வேறு குழப்பங்களையும் வன்முறைகளையும் உருவாக்குவது. இப்ப தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் எடுத்த முடிவு, ஒரு சர்ச்சுக்காரன் எடுத்த முடிவு. அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் அங்க மிகப்பெரிய அளவுல மக்கள் ஒண்ணு கூடுனாங்க. அந்த அளவுக்கு இங்க ஒரு நிறுவனத்தை ஒழிச்சு கட்டணும், அழிக்கணும் அப்படின்னாலும் இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் அதை செய்வாங்க. ஒரு அரசாங்கத்தையே கவுக்கணும்னு நினைச்சாலும் இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் செய்வாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வெளிநாடுகளிலிருந்து இவர்களுக்கு வரக்கூடிய இந்த பணம் தான். சோ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் இத்தனை வருஷமா இவனுங்க ஆட்டமா ஆடிட்டு இருந்தானுங்க. அதற்கு இப்போ தற்பொழுது ஆப்பு வைத்திருக்கிறது மத்திய அரசு. இது இப்படியே தொடரணும் அப்படிங்கறத கேட்டுட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.